கனமழையை தொடர்ந்து யமுனை நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் டெல்லியின் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், தற்போது டெல்லியில் எந்தெந்த பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது? மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு வட இந்திய மாநிலங்களை ஆட்டி படைத்து வரும் கனமழை தற்போது தலைநகர் டெல்லியையும் விட்டு வைக்கவில்லை. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து வருவது காரணமாக தலைநகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக யமுனை நதியினுடைய அபாய கட்டம் என்பது 205 மீட்டர் தான். ஆனால் அதையும் தாண்டி தற்போது யமுனை நதியினுடைய நீர்மட்டம் 207 மீட்டராக இருக்கிறது. அதாவது 207 அடியை அந்த நீர்மட்டம் எட்டி இருக்கின்றது. வரலாற்றில் இந்த 63 ஆண்டுகால வரலாற்றில் 3 முறை மட்டும்தான் அபாய கட்டத்தை யமுனை நதி எட்டி இருப்பதாகவும், அந்த வகையில் இந்த முறையும் அபாய கட்டத்தை தாண்டி யமுனை நதி நீர்மட்டம் எட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. யமுனை ஆற்றில் அதிகரித்து வரும் நீர்மட்டம் காரணமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் நீர் சூழ்ந்து வெள்ளமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் பல இடங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் பல பகுதிகளில் இடுப்பளவுக்கும் சில இடங்களில் கழுத்தளவுக்கும் தண்ணீர் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல வாகனங்கள் நீரில் மூழ்கி போயிருக்கின்றன. கால்நடைகளும் இதற்கு தப்பவில்லை. இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் உள்ளூர் அதிகாரிகளோடு இணைந்து மீட்பு நடவடிக்கையிலே படகுகள் மூலமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை தாழ்வாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து 25 பேர் தேசிய பேரிடர் மீட்பு படையால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 1171 பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். 21 கால்நடைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள், அதாவது மயூர் விகார் உள்ளிட்ட சில இடங்களிலே பிளட் ரிலீஃப் கேம்ப், வெள்ள நிவாரண முகாம்கள் அரசாங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடங்களிலும் கூட தற்போது வெள்ள நீர் புகுந்திருப்பதால் ஏற்கனவே அங்கு சென்று தஞ்சமடைந்துள்ள பொதுமக்கள் தற்போது எங்கு செல்வது என்று தெரியாமல் சிக்கி தவித்து வருகிறார்கள். இது தவிர முக்கியமான பிரமுகர்கள் வசிக்கக்கூடிய சிவில் லைன் பகுதியிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி டெல்லி தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்து இருப்பதால் அங்கு அதிகாரிகள் செல்ல முடியாமல் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். அங்கு டெல்லியை பொறுத்தவரை 3 அணைகள் இருக்கின்றன. ஹாத்னிகுண்ட், வசீராபாத் மற்றும் ஓக்லா என்ற 3 அணைகள் இருக்கின்றன. இவற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவும் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஹாத்னிகுண்ட் அணையிலிருந்து 1.75 கியூசெக்ஸ் நீரும், வசீராபாத்திலிருந்து 1.90 நீரும், அதே போல ஓக்லா அணையிலிருந்து 2.22 லட்சம் கியூசெக்ஸ் கன அடி நீரும் வெளியேற்றப்படுவதால், தொடர்ந்து வெளியேற்றப்படும் நீரினுடைய அளவு அதிகரித்து வருவதால் தாழ்வான இடங்களில் மேலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான சூழல் அதிகரித்திருப்பதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்படி அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.